சிங்காரம் சார், நம்ம வீராய்யா இன்னும் பழைய நிலைமைக்கு வரவே இல்லையே. அவனால வரவே முடியாது. வீரா எப்பவும் பவானியோட தான் இருக்கணும். அதுதான் அவனோட தலையெழுத்து சுக்லா. அவன் அவளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா அவன் அவனையே இழந்துருவான். அண்ணே, அந்த நாகம் பண்ற சூழ்ச்சியையும் நாம அவனுக்கு உடந்தையா இருக்கதையும் அப்பா கிட்ட சொல்லிடலாமா? பயமுடு. என்னாச்சு? எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த இடியட் பாங்கி சரக்க பத்தி பேசிட்டு இருக்கான். பயமுடு. தேவையில்லாம எதையும் பேசாத. 2 பேரும் இங்க இருந்து போங்க, கிளம்பி போங்க. இந்த குரல் ஏன் கேக்குது? இந்த குழந்தையோட குரல் எனக்கு மட்டும் ஏன் கேக்குது? இந்த குரல் ஏன் கேக்குது? பவானி, 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 டீ ரெடியா இருக்கு. பவானி, பவானி, நீ என்ன பண்ற? நான் கிளம்புறேன். நீ இங்க போற? ஜனா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அதுக்காகலாம் என்னால இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நான் இப்ப கிளம்பி ஆகணும். என்ன சொல்றேன்னு புரியல. ஜனா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் கிளம்பணும்னா கிளம்பி ஆகணும். நான் நாளைக்கு நடக்க போறேன் அந்த எதிர்கால கெட்ட சம்பவத்தை இப்பவே பார்த்தாகணும். அந்த தெரியாத ஆபத்து என்ன எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும். எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். என்னையும் வீராவையும் அதுதான் பிரிச்சுது. அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். அவன் யாரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சரி பவானி, இப்ப நீ கண்டுபிடிச்ச என்ன போகுது? நீ வீராவுக்காக எவ்வளவு பண்ணிட்ட, பதிலுக்கு அவன் என்ன பண்ணா? யோசி, உன்னை விட்டுட்டு போயிட்டான். பவானி, 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 நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த கழுகோட மனசுல நீ இல்ல. உன்ன அவனுக்கு ஞாபகமும் இல்ல. நீ எப்பவும் ஞாபகம் வரமாட்ட. அந்த காதலால என்ன பிரயோஜனம்? உண்மையான காதல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. வீரா இப்ப அவனோட நினைவுகளை இழந்துட்டான். ஏன் நினைவுகளை அவன் மறந்துட்டான். அவனுக்கு முன்ன ஞாபகம் இல்லாம இருக்கலாம். அவனுக்கு நான் யாரு என்னங்கறத மறந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கல. அவன் யாரு என்னன்னு எனக்கு ஞாபகம் இருக்கல. அவன் என் காதலன், என்னோட புருஷன். அதுவும் இல்லாம இப்ப அவனுக்கு என் காதலன், என்னோட புருஷன், அவனோட உயிருக்கு ஆபத்து. நான் அவனோட உயிரை காப்பாத்தி ஆகணும். அதே மாதிரி என்னோட அந்த எதிரி யாருங்கறத நான் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நீ அவனை கொன்னுடுவியா? அது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா? உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உனக்கு அவனுடைய சக்தி என்னன்னு கூட தெரியாது. அவன் உன்னை விட சக்தியும் புத்தியும் நிறைஞ்சவன், புரியுதா? அவன் உன் வடிவத்தை எடுத்து உன் முன்னாடியே வந்து போனான். அப்ப உன்னால எதுவுமே செய்ய முடியல. எதெல்லாம் விட அவன் உன்னை விட பல மடங்கு வேகமா சிந்திக்கிறான். நீ அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கூட அவன் அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள நுழைஞ்சிட்டான். உன் மந்திர சக்தி இருந்த வில்வ இலைகளையே தூக்கிட்டான். ஆனா அவன் மேல சின்ன கீரல் கூட விழ. அதுதான் உன் எதிரியுடைய சக்தி. அந்த மந்திர வில்வ இலையால கூட அவனை எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், அவனுக்கு எதிர்க்கிற எண்ணத்தை விட்டுடு. உன்னோட எந்த திட்டமும் சக்சஸ் ஆகாது. ஃபார்ம் ஹவுஸோட 4 பக்கமும் வில்வேல இருந்துச்சு. அந்த விஷயம் இந்த ஜனாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இவன் தாங்க வரவே இல்லையே. அதே சமயம் நான் அங்க இருந்து வெளியே வந்தப்ப அவங்க ஒரு வில்வ இலை கூட இல்ல. அதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சு. அப்படின்னா அப்போ இங்க பாரு பவானி, இப்படி உட்கார. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இனி அவனை நம்புறது முட்டாள்தனம். இத புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. என்னாச்சு? நீ சொல்றது சரிதான். நான் நிதானமா எதையுமே யோசிக்கல. நான் ஒன்னு சொல்லவா? இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. நாம வெளியே போலாமா? போலாம் போலாம், வா. நான் என்னோட உண்மையான எதிரிய கண்டுபிடிச்சிட்டேன் ஜனா. ஆனா உன்னால இத கண்டுபிடிக்கவே முடியாது.
என்னாச்சு? என்னால உனக்கு முடியல. என்னாச்சு? எனக்கு அந்த குரல் கேக்குது. அது என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குது. அது என்ன தூங்க விட மாட்டேங்குது. வீரா, எனக்கு அந்த குரல் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேட்கலப்பா. என்ன குரல்? அதே குரல். குழந்தையோட அழுக. அது இங்கதான் கேக்குதுப்பா. அந்த குரல் கேட்காம இருக்க ஏதாவது செஞ்சாகணும். அந்த குரல் என்ன விடவே மாட்டேங்குது. அந்த குரல் இங்கிருந்து வருது. இங்கிருந்து வெளியே போயிடலாம். ஐயோ, சத்தம் கேக்குது. இரு, நான் சொல்றது கேளு. வீரா, என்ன குரல்? இங்கதான் கேக்குது. இங்கிருந்து வீரா, நில்லு. வீரா நில்லு. இந்த ஜனா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? இவன் கூட இருக்கிற வரைக்கும் வீராவை எப்படி காப்பாத்துறது? இந்த குரல் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குது. என்னாச்சு பவானி? எனி ப்ராப்ளம்? இப்ப இவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இல்ல, அது என் மனசுல அந்த வீரோட நினைவுகள் இருக்குல்ல, அதை நான் நிரந்தரமா அழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப உன்னை நீ என் கையில ஒப்பட. நான் உன்னை ரொம்ப தூரமா கூட்டிட்டு போறேன். பவானி, பாத்து பவானி. நான் உன்னை தூக்கி விட்டுமா? வேணாம். இல்ல, என்னால எழுந்து நிக்க முடியும்னு தோணல. ரொம்ப வலிக்குது. பவானி, ஜனா, உன்கிட்ட நான் மருந்து, அந்த வலி போக்குற மருந்து நான் பார்த்தேன். அந்த ஸ்ப்ரே அங்க இருந்துச்சு. ஆமா. ப்ளீஸ் அதை எடுத்துட்டு வரியா? நான் கொண்டு வரேன். தேங்க்யூ. பவானி, பவானி என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாளா? பவானி, ஐயோ, இந்த சத்தம் திரும்ப கேக்குது. ஐயோ, இந்த குரல எப்படி நிறுத்துறது? நான் எப்படி தப்பிக்கிறது? இது எனக்கு மட்டும் ஏன் கேக்குது? பவானி, நீ என்ன பண்ற பவானி? என்ன பார்த்து எதுக்கு நீ ஓடுற? நான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். உனக்கு நல்லதான் நினைக்கிறேன். நீ எனக்கு நல்லதெல்லாம் பண்ண நினைக்கல. நீ என்ன முட்டாளாக்க தான் பாக்குற. திரும்பவும் ஏமாத்த பாக்குறியா? அப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ என்ன கட்டி பிடிச்சி அழுவன்னு நான் நினைச்சேன். ஏமாத்துக்காரா, நீ ஒரு ஃப்ராட். என்னோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு தானே நீ இப்படி எல்லாம் பண்ண? ஆமா நாகினி, என்ன உன்னை அடையிற வாய்ப்பை நான் எடுத்துட்டேன்.
ஆனா உன் சக்திகள் அடையிற வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடைக்கும். சோ அத நான் இழக்க விரும்பல. நீ நினைச்சிருந்தா எனக்கு எல்லாத்தையும் அன்பா கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா நீ கொடுக்கல. தர முடியாதுன்னு அடம் பிடிக்கிற. அதுக்குதான் அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்க போற. என் விருப்பப்படி நீ அதை கொடுத்துதாகணும். அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னு ஆதிநாகினியுடைய சக்திகளை மட்டும் இல்ல, நாகமணிக்கு நானே தலைவன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பெரிய பலசாலி ஆயிடுவேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நான் தலைவன் ஆயிடுவேன். பக்தர்கள் எப்பவுமே கடவுளாக முடியாது. நாம எல்லாம் நாகங்கள், அந்த பரமேஸ்வரனோட பக்தர்கள். நாம எப்பவுமே போது, நிறுத்து 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 நிறுத்து. உன்னோட இந்த சின்ன புத்தியாலதான் நீ நாகினியா இருந்து கழுகோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. பாரு, என்ன நல்லா பாரு. என்கிட்ட இருந்து கத்துக்கோ. நான் கும்பிடுறது கடவுள் இல்ல, அந்த ஆசுரனை கும்பிடுறேன். இதுக்கப்புறமா நான் இதைத்தான் செய்ய போறேன். உன்னோட பக்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை. வீரா அவனோட வீட்டுல இருக்கிறதுக்கே உனக்கு அனுமதி கொடுத்தா, உன்னோட எல்லா தப்பையும் மன்னிச்சிட்டா. ஆனா நீ என்ன பண்ண? இல்ல, அதுதான் அவ பண்ண தப்பு. இது கலியுகம். கலியுகம். இங்க மறக்கிறவன் மன்னிக்கிறவன் வேணும்னா மகான் ஆகலாம். ஆனா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. திருட்டுத்தனம் இருந்தாதான் இங்க ஜெயிக்கவே முடியும். அதனாலதான் நான் ஜெயிக்கிறேன். உங்க எல்லாரையும் முட்டாளாக்குறேன். ஒரு தடவை, 2 தடவை இல்ல, பல முறை, 1000 முறை. உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வச்சனா, நீ அசுரனா மாற வேண்டிய தேவையே இல்ல. என்ன நீ பொறுப்புலயே ஒரு அசுர. பொறுப்ப பத்தி எல்லாம் நீ பேசாத. அப்புறம் அந்த வீராவோட பொறுப்பு. வாய மூடுடா. வாய மூடு. இதுக்கு மேல வாய் திறக்காத. நீ உன்னோட அசுத்தமான வாயால இனிமே வீராவோட பேரை சொல்லாத. அதுவே ஒரு பெரிய பாவம். ஏமாத்துக்கார, சூழ்ச்சிக்கார, ஃப்ராடு நாகமே, எல்லாத்துலயும் இது வரைக்கும் நீ பொய்யதான் சொல்லிருக்க. ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நீ பொய்யதான் சொல்லிருக்க. ஆரம்பத்துல நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் எனக்கும் வீரக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கூட இருக்கிற மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் என்னோட நண்பனா நடிச்ச. என்கிட்ட நீ இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பொய் தான். இல்ல 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 இல்ல. மார்க்காட்டு விஷயத்துல நான் போய் சொல்லவே இல்ல. அந்த பேய நான் தான் கொன்னேன். சத்தியமா. அது உன்னோட அம்மாடா. அம்மாலாம் ஒண்ணுக்கு இல்ல. அவ என்ன விட மேல இருக்கணும்னு நினைச்சா. அதனாலதான் அவளை நசுக்கி ஒரு புழு மாதிரி நசுக்கி கொண்டுட்டேன். என்னால நம்பவே முடியல. உன்ன மாதிரி ஒரு அரக்கனெல்லாம் நான் நம்பியிருக்கேனே. ஒவ்வொரு தடவையும் நீ ஏமாத்திருக்க. இந்த யுகத்துல மட்டும் இல்ல, சத்திய யுகத்திலேயே நான் உன்னை புரிஞ்சுக்காம போனன்றது என்னாலே புரிஞ்சுக்க முடியல. ஓ, அழாத ஆதிநாகினி. நீ அழறத பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மறந்துடாத. இப்ப உன்னை ஆதி நாகினிதான். ஆனா நீ எங்க அம்மாவை நான் கொன்னது மட்டும்தான் உனக்கு தெரியும். அவளுடைய சக்திகள் அடைஞ்சது உனக்கு தெரியாதுல்ல. இப்ப மார்க்கெட்டுடைய சக்தி எல்லாமே என்கிட்ட இருக்கு. இனி யாரு யார கொல்றாங்கன்னு பார்க்கலாம். இவ எங்க மறைச்சிட்டா? ஆதிநாகினி! இந்த சத்தத்தை நான் என்ன பண்றது? ச்ச, 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 ச்ச. இந்த குரல் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? விட்டுறாத வீரா, விட்டுறாத. இந்த குரலை உன்னை கண்ட்ரோல் பண்ண வச்சிடாத. வேணா வீரா, விட்டுறாத. நீ வீராடா, வீரா.
நீ இப்ப என்னதான் செய்ய விரும்புற? என் கையால சாக விரும்புறியா? எதுக்கு குறுக்க வந்து விழுந்த? என்ன என்ன ஏன் அப்படி பாக்குற? நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லார்கிட்ட இருந்து உன்கிட்ட இருந்து நான் தூரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. நீ 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 யாருன்னு சொல்லு. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நீ என்ன அன்னைக்கு அந்த காட்டேஜுக்கு கூட்டிட்டு போன, அப்புறம் என்ன பூமிக்கு அடியில தள்ளி விட்டுட்ட. அப்புறம் நான் வெளியே தப்பிச்சு வந்ததும் நீ எனக்காக அழுதுட்டு இருக்க. நீ யாரு என்னன்னு சொல்லிடு ப்ளீஸ். நீ யாருன்னு சொல்லிடு ப்ளீஸ். எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நான் இதுக்கு மேலே உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு விரும்பல. போதும், நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன். போதும், இதுக்கு மேலே நான் விளக்கம் தர விரும்பவே இல்லை. ஓகே, இங்கிருந்து போயிடு. இங்க இருந்து போயிடு. Get out! Get lost! I don't care! எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நான் தான் போன் சொன்னேன்ல, இல்லன்னா உன் மேல காரை ஏத்திடுவேன். இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். உன்ன நான் இங்க தானே இருந்தா. இப்ப அவளை பார்த்து தானே கத்திட்டு இருந்த. எங்க அவ? எனக்கு என்ன நடக்குது? இதெல்லாம் வெறும் என்னோட கற்பனையா? அப்படின்னா எனக்கு பைத்தியம் முத்திடுச்சா? இல்ல இது சரியில்லை. இப்ப எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஆதிநாகினே, நீ எங்க ஒண்ண ஒளிச்சுக்கோ. ஆனா உன்னால தப்பவே முடியாது. என்னைக்கு உன்னுடைய சாவு நிச்சயம். ஜனாவோட கையால இல்ல, மார்க்காட்டோட கையால சாக்க போற. ஒழுங்காக முன்னாடி வா ஆதிநாகினே. ஆதிநாகினே, இந்த மார்க்காட்டோட சக்திக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. வெளியே வா. உன்னால என்கிட்ட அது தப்பவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா வந்துடு. ஒழுங்கா வந்துடு ஆதிநாகினே. உன் முடிவு ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. என் முன்னாடி வா. எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியே வா. உன்ன மாதிரி கேவலமானவன் கிட்ட இருந்தெல்லாம் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இந்த ஆதிநாகினிக்கு கிடையாது. நான் உன்னை தாக்குறதுக்கான சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தேன். நான் ஓடி ஒளியிற வைக்கல. பயம் நான் என்னன்னு நான் காட்டுறேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது. இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். இதுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. உன்னை கொண்டு அந்த சக்தியை நான் அடைய போறேன்.
பவானி என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடு பவானி. கனவுல கூட இனி அப்படியெல்லாம் நடக்காது. ஏன்னா உனக்கு நான் நிறைய தடவை வாய்ப்பு கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். ஆனா இனிமேலும் நான் அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன். ஆனா நான் உன்கிட்ட உனக்கு கேட்க மறந்துட்டேனே, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச பவானி? நான் இப்ப மார்க்காட். உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது நாகினி. வெறும் நாகினி இல்ல, வஞ்சிக்கப்பட்ட ஆதி நாகினி. கடும் கோபத்தோட நான் வந்தா எதிரிக்கு கிடைக்க போறது மரணம் மட்டும்தான். இன்னைக்கு உனக்கும் அதுதான் கிடைக்கும். மரணம். அழிஞ்சு போடா. இதை நான் மறந்து போயிட்டேனே பவானி. என்கிட்ட தான் மாய தர்மம் இருந்துச்சு. இதை நான் முதலையும் யூஸ் பண்ணிருக்கணும்ல. உனக்கு கெட்டு போல, அதான் இப்ப மொத்தமா யூஸ் பண்ணிட்டேன்ல. இனி நீ என்ன செய்ய போறன்னு பாக்குற. உன்னால மூச்சு கூட விட முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவ? வீரா, இவ 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 பவானியா இருக்க மாட்டா. இது இது கண்டிப்பா என்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும். இது என்னோட பிரம்ம. இது பவானியா இருக்க முடியாது. இவ பவானியா இருக்க மாட்டா. bye, see you later. ஓஹோ, அவ என்னையும் பார்க்கல, உன்னால அவனையும் பார்க்க முடியல. என்ன பண்றது? இத சரி, இத கரெக்டான டைரக்ஷன்ல பாக்குற. வார்த்தையே பாத்துக்கிட்டு. ஆனா என்னன்னு தெரியுமா, இப்ப கிரக நிலையெல்லாம் மாற போகுது. எல்லா கிரகங்களும் நெருங்க போகுது பவானி. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஜனா ஜெயிச்சிடுவான். இந்த ஜனாவை யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆமா, உண்மையதான் சொல்றேன். வானத்தையே பாத்துக்கிட்டு அந்த அற்புத தருணத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பானே. ஆதி நாகினி, காத்துக்கிட்டே இரு. இப்போதைக்கு நீ வரைஞ்சுதான் போயிருக்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுசாவும் கதையை முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீ ஆதி நாகினியில செத்த நாகினியா மாறிடுவ. எதுவும் தெரிஞ்சுதா? இல்லன்னு அவனுக்கு போன் போக மாட்டேங்குது. காம் டவுன் தபீஷ்.
அவன் தானே சொல்லிட்டு போனான் தபீஷ், நம்ம எல்லாரையும் விட்டு விலகி போறேன், எனக்கு டைம் வேணும்னு சொன்னான்ல. அவன் தானே சொல்லிட்டு போனான். அவனால இந்த வீட்ல இருக்க முடியலன்னு தானே சொல்லிட்டு போனான். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா அவனுக்கே அந்த குரல் திரும்ப திரும்ப கேக்குது. அங்கிள், அந்த குரலுக்கும் பவானிக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும். வீராக்கு அந்த குரல் கேட்டுச்சுன்னு சொன்னப்போ பவானி வீட்ல இல்ல. இப்ப வீரா வீட்டை விட்டு கிளம்புனா மட்டும் அந்த குரல் கேட்காதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா இது பெரிய ஆபத்து தான். வீராவை பிடிக்காத யாரோ ஒருத்தர் அவனுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீராவுடைய நினைவுகளும் இந்த வீட்ல தான் போச்சு. ஏதோ ஒண்ணு வீராவை இந்த வீட்ல டென்ஷன் பண்ணுது. அதனாலதான் இங்க இருந்து அவன் போயிட்டான். ஆனா எனக்கு என்னவோ அவன் இங்க இருந்து போனதும் எல்லாம் சரியா இருக்கும் தான் தோணுது. அப்படி சுலபமா சொல்ல முடியாது சார். இது என்ன? நான் உங்களுக்கு அறகுறைய எந்த தகவலும் தர விரும்பல. அதனாலதான் ஒரு நாள் முழுசா இந்த தகவலை படிச்சிருக்கேன். இங்க பாருங்க சார், சனி கிரகம் தலைகீழா சுத்துது. கண்டிப்பா இது ஒரு பெரிய கெட்ட சகுனம். கிரகங்கள் கூடவே யாரோ விளையாடுறாங்க. தலையெழுத்தே மாறிடுச்சு. இதோட அர்த்தம் என்ன? இதனால என்ன ஆகும்? பேரழிவு. சுக்லா, இதுக்கு நாம என்ன செய்யணும்? இதோட தீர்வு தான் என்ன? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்ப அதை செய்யலாம்ல. அப்ப எதுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்? ஒரு விஷயத்தை தெளிவா கேளு சுக்லா. போன தடவை பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இந்த தடவை எதுவும் நடக்க கூடாது. இந்த தடவை என் பையன் வீராவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க இல்ல சார், இந்த தடவை எந்த பிரச்சனையும் நடக்காது. இந்த தடவை என்னோட பிளான் ஃபிளாப் ஆகாது. நான் போய் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நான் முன்னாடி பண்ணதுல எல்லாம் பெரிய பிரச்சனை வந்திருக்குதான். ஆனா இந்த தடவை அப்படி எதுவுமே நடக்காது. ஏன்னா என்ன, நான் தான் சுக்லாவே இல்லையே. இந்த தடவை நான் செய்ய போற அந்த பிளான்ல நீங்க எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டு அழிக போறீங்க. அதுக்கப்புறம் மொத்த சக்தியும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நான் சில மாதிரி ஆயிட்டேன். இதுல இருந்து எப்படி நான் வெளியே வருவேன்? எப்படி எப்படி என் குழந்தையையும் வீராவையும் காப்பாத்த போறேன்? எனக்கு யாரு உதவி செய்வா? யாரு உதவி செய்வா? இதெல்லாம் என்ன? ஏதோ யாகம் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். இப்ப எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடிக்கோங்க. இந்த யாகம் ரொம்ப முக்கியமானது. இல்ல சுக்லா, ஏன் நீங்க என்ன பண்றீங்க? மீரா, உன்னை நான் கண்ண மூடி மட்டும் தானே இருக்க சொன்னேன். உங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. உங்கள யாரும் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கருப்பு கயிறை தாண்டி வெளியே வரவே கூடாது. ஆனா சுக்லாயா, நம்ம வீராவையும் பவானியும் தேடணும்ல, அவங்கள காப்பாத்தி ஆகணும். சரிதான், ஆனா அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த நீங்க உயிரோட இருக்கணும்ல. இந்த கருப்பு கயிறு தான் உங்க எல்லாரையும் காப்பாத்த போகுது. சுக்லா சொல்றது சரிதான். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் உங்க யாரையும் காப்பாத்த போறதுல கட்டுப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் உங்கள யாராலும் வீராவுக்கோ பவானிக்கோ உதவி பண்ண முடியாது. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இனி எனக்கு எந்த சத்தமும் கேட்க போறதில்ல. அவ்வளவுதான். 2 சுத்து முடிஞ்சிருச்சு. 3வது சுத்த என்னோட உண்மையான வடிவத்துல தான் செஞ்சாகணும். ஜனா,
ஓகே, இப்ப எல்லாரும் உங்களோட கண்களை திறக்கலாம். ஆனா எப்படி திறப்பீங்க? உங்களால முடியாது. ஏன்னா நீங்க யாரும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஆழ்நிலை தியானத்துல இருக்கீங்க. இனி வீராவையும் பவானியையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. நல்ல வேலை என்னோட வலையில இந்த கருப்பு கயிறுக்கு வெளியில இருக்கு. அதனால இந்த மந்திர சக்தி வேலை செய்யல. இனி சீக்கிரமா போய் வீராவையும் பவானியும் காப்பாத்தி ஆகணும். நான் எப்படியாவது இந்த குழந்தையோட குரல்ல இருந்து தப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா திரும்பவும் இது கேக்குதே, விட மாட்டேங்குதே. இதுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அட, நான் இப்ப எங்க வந்திருக்கேன்? இது எந்த காடு? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்? நீயா? நீங்க என்ன பண்ற மந்திரக்காரி? உனக்கு என்னதான் ஆச்சு? உன்னோட மந்திர சக்தி தலைகீழாயிருச்சா? என்னாச்சா? ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? இப்படி நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உன் உடம்பு ஏன் இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? ஒருவேளை திரும்பவும் குழந்தையோட குரலா? இந்த குழந்தை ஏன் திரும்பவும் அழுகுது? ஏன் காதுக்குள்ள ஏன் வந்து அழுகுது? அந்த அழுக என்ன உன்கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கு. இங்க என்ன நடக்குது? நீ நல்ல பொண்ணு இல்ல, நீ ஒரு ஸ்டாக்கர். நீ அப்படிதான், நீ ஒரு ஸ்டாக்கர் தான். நீ ஒருவேளை நீ ஒரு ஸ்டாக்கர் இல்லனா அப்ப நீ யாரு? நமக்குள்ள இருக்க உறவு என்ன? அந்த நேரம் வந்துருச்சு. 2 கிரகமும் கிட்ட வந்துருச்சு. ஒன்னோட ஒண்ணு வரச போகுது. மெதுவா சுத்துற சனி கிரகமும் இப்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. அதுவும் தலைக்கிழா. இன்னைக்கு ராத்திரி எல்லாமே முடிஞ்சிடும். ஆதிநாகினி, நான் உதவி பண்ணு, எனக்கு உதவி பண்ணு வீரா. வீரா ப்ளீஸ். வீரா, இப்ப என்ன பண்ற? ஏதாவது மந்திரம் போடுறியா? உன்னை விட்டு தள்ளி போறது எனக்கு சரியா படல. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனா நீ நல்லாகணும்னு நினைக்கிறேன். முன்னிருந்த மாதிரி ஆயிடு. உனக்கு சரியாயிடணும். நீ திரும்ப வந்துடணும். ஏதாவது பண்ணு. நீ சீக்கிரமா சரியாயி பழைய மாதிரி திரும்ப வந்துரு. நான் திரும்ப வந்துட்டேன். நீ என்ன திரும்ப வர வச்சுட்ட. நம்ம காதல் என்ன திரும்ப வர வச்சிருச்சு. வீரா, வீரா, வீரா நில்லு, நில்லு வீரா.
ஆனா இங்க நிக்கிறது நானாச்சு. ஓஹோ, சோ சேட். நீயா வீரா? ஒரு செகண்ட். நீ எப்படி படைச்ச? ஐ மீன் எப்படி பழைய மாதிரி வந்த? என்னோட காதலால சரியான எல்லாத்துக்கும் என் வீர தான் காரணம். நீ என்னதான் தடுத்தாலும் அவன் என்ன தேடி வந்துட்டான். இதுக்கு மேல உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வேணா எழுந்து இப்ப திரும்ப வந்திருக்கலாம், ஆனா உன்னால பழைய மாதிரி சக்தியை பயன்படுத்த முடியாது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவனுக்கு எத்த ராணி. இந்த கதையை நீ கேட்டிருக்கல? ஒரு நிமிஷம், நான் கதையை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். ராணி கல்லாயிட்டாளா, ராஜா வந்தானா, ராஜா ராணியை எழுப்பிட்டான். ஆனா அதுக்கப்புறம் ராஜா தூங்கிட்டான். என் வீரவை என்ன பண்ண சொல்லுடா. என் வீரவை என்ன பண்ண ஒழுங்கா சொல்லிடு. சொல்லு. ஒரு செகண்ட், நான் உன்ன அவன் கழுத்தை வெட்டல, ஆனா அவனை லேசா மேல இருந்து கீழே தள்ளி விட்டேன். அவன் செத்துட்டான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவனுக்கு எத்த ராணி. ராஜா கீழே படுத்துட்டான். கதை முடிஞ்சது. இது அறுக்கவே முடியலையே, எப்படி வெளியில போறது? இதெல்லாம் என்ன என்ன நடந்துச்சு? தபேஷ், சுக்லா எங்க? இங்க இதெல்லாம் செஞ்சது சுக்லா ஐயா இல்ல, ஜனா அவரோட வடிவத்துல வந்திருக்கான். என்ன? ஆமா, அவன் உங்க எல்லாரையும் சுத்தி ஏதோ மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணான். அப்புறம் நீங்க எல்லாரும் ஆழ்நிலை தியானத்துல மூழ்கிட்டீங்க. ஆனா நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவனை பார்த்தேன். அவன் ரொம்ப ஆபத்தானவன். ஆனா இப்ப அதெல்லாம் பத்தி பேச டைம் இல்ல. நம்ம வீராவையும் பவானியும் தேடி கண்டுபிடிச்சாகணும். தக்ஷ், வீராவுக்கு போன் பண்ண, அவனோட லொகேஷனை கண்டுபிடி சீக்கிரம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் ஆகினே. அணைய போற விளக்கு அணையறதுக்கு முன்னாடி நல்லா பிரகாசமா, அது நல்லா பிரமாதமா எரியுமா. அதே மாதிரிதான் நீயும் பண்ற. நீ எழுந்து வந்ததுனால நீ சாக மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீயும் சாகதான் போற. ஆனா சாகும் போது உன் ஆணவம், உன் கோபம், கழுகு மேல வச்சிருக்கிற காதல் எல்லாமே அழிஞ்சு மண்ணோட மண்ணா போக போகுது. பாரு, நல்ல 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 பாரு. கமான் பாரு, கண்ணை திறந்து கிரக நிலைகளை பாரு. சனி தலைக்கீழா சுத்துது. முத முறையா அப்படி சுத்துது. அது ரொம்ப வேகமா சுத்துது. அப்படி மெல்ல 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 மெல்லமா போற சனி அடுத்த கிரகத்தை தொட்டதோ அப்ப நீ போயிடுவ. என்ன இது என்னன்னு தெரியுமா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அகோர மரண யோகம். இனி அது என் கட்டுப்பாட்டுல இல்ல. ஏன்னா இப்போ வரப்போற கிரக நிலைகள் எல்லாம் உனக்கு ரொம்ப எதிரா இருக்கு ஆதிநாகினி. அப்படின்னா அந்த பாபா ஐயாவையும் நீதான் கொன்னியா? என்ன பவானி நீ இப்படி தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்ட? அப்படி என் திறமையை பத்தி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும்ல. என் கையால பரலோகம் போனவங்களோட லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. முதல்ல அந்த பண்டிதர், அப்புறம் அந்த தாயமா, அப்புறம் அந்த பாபா, அப்புறம் உன் புருஷன். உன் கேடு கெட்ட வாயாலே என் புருஷன் பேரு சொல்லாத, வீரோட பேரு சொல்லாத. போதும். எதுக்கு இப்படி நான் அடிக்கடி எமோஷனல் ஆகுற? ரொம்ப சீக்கிரமா ஆயிடுறியே. ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளவு டயர்ட் ஆயிட்டு பாரு. வா என் கூட வா. வா 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 உட்கார். அட உட்காருமாண்ணா, உட்கார் உட்கார். இப்படி சப்பளங்கால் போட்டுக்கோ. கை இப்படி சேர்த்துக்கோ. செத்து போன எல்லாருக்காகவும் இப்படி நல்லா வேண்டிக்கோ. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துரு. உன் செத்து போன புருஷனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்து. ஏன்னா இந்த கிரக விளையாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் போயிடுவ. இந்த உலகத்தை விட்டே ஒரேடியா போயிடுவ. அப்படி நடந்தா நான் கண்டிப்பா உன்னுடைய இதயத்தை தான் முதல்ல எடுப்பேன். என் இதயத்தை உடைச்சது அதுதானே. அதுக்கப்புறம் தான் உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் நான் பறிப்பேன். ஓகேவா? ஆனா நான் பொறுமையா தான் செய்வேன் பவானி. நல்ல டைம் எடுத்து செய்வேன். இப்ப இந்த ஜன்னலையும் மூடிட்டேன். உனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு பவானி. நல்லா மெதுவா நிதானமா அழு. ஓகே, நல்லா அழு. உன் மனசு வருத்தப்படக்கூடாது இல்ல? பாத்தியா, உனக்காக நான் எவ்வளவு தூரம் யோசிக்கிறேன்னு பாத்தியா? என்ன பண்றது? என்ன நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்காக யோசிக்க நான் ஒருத்தன் தானே இருக்கேன். ஓ, என்னமா நீ இன்னும் எழுதிட்டு இருக்க? எனக்காகவா? ஏ
நான் உனக்கு ஏமாத்தினேன் அதுக்காக. ஓஹோ, நான் இத்தனை யுகமா இத்தனை ஜென்மம் தாண்டி பிறந்ததே இதுக்காக தான், உனக்காக தான் தெரியுமா? ஏன்னா சத்திய யுகத்துல நீ தேவையில்லாம இறந்து போனேன்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த யுகத்துல உன்னை கொன்னவங்கள பழி வாங்கினதுக்கு அப்புறமும் கூட நான் கலியுகத்துக்கு வந்தேன். இதே கதையை நான் 1000 முறை கேட்டமா. இப்ப ஒரு தடவை கடைசியா கேளு. ஆதிசிவன் அப்பவே என்கிட்ட சொன்னாரு, இந்த தடவை கண்டிப்பா கதையை மாறும்னு என்கிட்ட அவர் சொன்னாரு. பரமசிவன் அப்பவே என்கிட்ட சொன்னாரு, சரித்திரமே மொத்தமா மாற போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னது சரிதான். நான் அவர் சொன்னதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த கதையில நீதான் சாத்தாங்கிறத சொல்ல நினைச்சிருக்காரு. இந்த யுகத்துல நான் உனக்காக பிறக்கல, உன்னை பழி வாங்கறதுக்காக தான் பிறந்திருக்கேன். அப்படியா? ஆனா அந்த டைம் கடந்து போயிடுச்சு. நீதான் அந்த வாய்ப்பையே மிஸ் பண்ணிட்டியே. இருந்தாலும் நீ யோசிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இப்போ ஒண்ணு பண்றேன், நான் வெளியே போய் உனக்காக வெயிட் பண்றேன். நீ பொறுமையா வா. ஓகே, சரி, பை. நான் உன்னை சரியான நேரம் வர வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நான் உன்னை பழி வாங்காம நான் விடவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, ஆதி நாகினி இந்த பாதையில இருந்து மாறவே மாட்டேன். தன்னோட வாழ்க்கையோட நோக்கத்தை முழுசா நிறைவேத்துவா. உன்னை நான் பழி வாங்குவேன். உன்னை நான் கண்டிப்பா கொல்லுவேன். என்னோட வீராவணி அப்படி பண்ணதுக்கு உன்னால உனக்கு எதுவும் என்ன செய்ய முடியாது. என்ன நான் இப்ப ஆதி நாகு இல்ல, இந்த ஜனா இப்ப மார்க்காட்.